Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Hyundai Ioniq 9 கார் மாடலை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, Hyundai அவங்களோட Ioniq 9 எலக்ட்ரிக் SUV-ய ரீசன்ட்டா டெல்லியில நடந்த பாரத் மொபிலிட்டி ஆட்டோ எக்ஸ்போல ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவில பாத்தீங்கன்னா Hyundai கட்டிங் எட்ஜ் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லான்ச் லைக் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க EV வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த Ioniq 9 எலக்ட்ரிக் SUV ஒரு புது பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த Hyundai Ioniq 9 எலக்ட்ரிக் SUV-யோட கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்தலாம். கைஸ், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110.3 கிலோவாட்ல லித்தியம் அயான் பேட்டரி வந்து Hyundai கொடுத்திருக்காங்க. Hyundai-யோட EV கார்ஸ்லயே இருக்கிறதுலயே பிக்கஸ்ட் பேட்டரி வந்து இந்த Ioniq 9ல தான் Hyundai கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காரை 350 கிலோவாட் DC ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 to 80% சார்ஜ் பாத்தீங்கன்னா 24 மினிட்ஸ்ல உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும்னு Hyundai தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் SUV-ல உங்களுக்கு ரியல் வீல் டிரைவ் அப்புறம் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் வந்து Hyundai கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரியல் வீல் டிரைவ்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 215 HP பவர் கூட ரியர் மவுண்டட் மோட்டார் கொடுக்குறாங்க. ஆல் வீல் டிரைவ்ல உங்களுக்கு 308 HP பவர் கூட டுவெல் மோட்டார்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் சார்ஜ்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 620 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குதுன்னே சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த காரோட ஏரோடைனமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா Hyundai என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ ட்ராக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 0.259 CD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல உங்களுக்கு ஏரோஸ்டெட்டிக் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் தீம் வந்து Hyundai கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இந்த Ioniq 9 எலக்ட்ரிக் SUV-ல உங்களுக்கு பாராமெட்ரிக் பிக்சல் தீம்டு ஆல் LED ஸ்பிளிட் ஹெட் லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெட்ரோ இன்ஸ்பயர்ட் LED டெயில் லாம்ப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தின் LED ஸ்ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டோர் ஹேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளஷ் டைப்ல கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 19 இன்ச்ல ஏரோ அலாய் வீல்ஸ் கூட EV ஸ்பெசிபிக் டயர்ஸும் உங்களுக்கு Hyundai கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வைட் ரியர் குவார்டர் கிளாஸ் பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. டீப் பில்லர் கார்னிஷ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர்டு ஃபெண்டர் கண்டோர்ஸ் வந்து இந்த Ioniq 9ல Hyundai கொடுத்திருக்காங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெல் டோன் கிரே பேஸ்டு தீம் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க இன்டீரியரை பாத்தீங்கன்னா அதாவது இந்த Ioniq 9ஓட இன்டீரியரை பாத்தீங்கன்னா ஒரு லான்ச் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு Hyundai தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு கர்வ்டு பேனராமிக் காக்பிட் கூட 12.3 இன்ச்ல ஃபுல் TFT ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. கைஸ், இந்த Ioniq 9 எலக்ட்ரிக் SUV-ல உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் சீட்ஸ் கூட ஃபுல்லி ரிக்ளைனபிள் ரெக்ரெஸ்டும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ரோஸ்க்கு மட்டும். கைஸ், தேர்ட் ரோ ஆக்குபன்ஸோட சேர்த்து நீங்க செகண்ட் ரோ சீட்ஸை பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஸ்வைவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு Hyundai தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த Ioniq 9 எலக்ட்ரிக் SUV-யோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 620 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுவே நீங்க தேர்ட் ரோ சீட்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1323 லிட்டர்ஸ் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும்னு Hyundai தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த Ioniq 9 எலக்ட்ரிக் SUV பாத்தீங்க அப்படின்னா eGMP ஆர்க்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் Hyundai மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. இந்த eGMP ஆர்க்கிடெக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி Kia EV9ல Kia யூஸ் பண்ணியிருக்காங்க. கைஸ், இந்த Ioniq 9ல உங்களுக்கு எந்த வேரியன்ட்ல எவ்வளவு பவர் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். இதுவே நீங்க லாங் ரேஞ்ச் வேரியன்ட்ல ரியல் வீல் டிரைவ் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 218 HP பவர் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே லாங் ரேஞ்ச் வேரியன்ட்ல ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனோட எடுத்தீங்க அப்படின்னா 312 HP பவர் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட்ல ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனோட எடுத்திருந்தீங்கன்னா 435 HP பவர் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த Ioniq 9 எலக்ட்ரிக் SUV-யோட டோவிங் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 2500 kgன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த Hyundai Ioniq 9 எலக்ட்ரிக் SUV பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 சீட்டர் அப்புறம் 7 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த Ioniq 9 எலக்ட்ரிக் SUV-யோட டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்தலாம். இந்த காரோட லென்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5060 mm உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுவே வித் பாத்தீங்க அப்படின்னா 1980 mm உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 1790 mm உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த Ioniq 9 எலக்ட்ரிக் SUV-யோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 3130 mm உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு பாடி கலர்ட் வீல் ஆர்ச்சஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. வெர்டிகலி ஸ்டாக்டு LED டெயில் லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Hyundai லோகோஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த Ioniq 9ல Hyundai உங்களுக்கு 3Dல கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த Hyundai Ioniq 9ஓட இன்டீரியர்ல பார்க்கலாம். இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்திருக்காங்க. டுவெல் டிஜிட்டல் டிஸ்பிளேஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ளோட்டிங் சென்டர் கன்சோல் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு கிடைக்குது. மல்டி ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்குது. வென்டிலேட்டர் சீட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சார்ஜிங் போர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா C டைப் அதாவது USB-C டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 360 டிகிரி கேமரா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டெரெயின் மோட்ஸும் உங்களுக்கு கிடைக்குது.
இந்த ஐனிக் 9 எலக்ட்ரிக் எஸ்யூவில பாத்தீங்க அப்படின்னா 110.3 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து சிங்கிள் அப்புறம் 12 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் கூட பேர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரியல் வீல் டிரைவ் வெர்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் மோட்டார் வந்து கிட்டத்தட்ட 214 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 350 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுவே 12 மோட்டார் வெர்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 308 HP பவர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 650 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த Hyundai ioniq 9 எலக்ட்ரிக் எஸ்யூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. லாங் ரேஞ்ச் வேரியன்ட் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட். அது மட்டும் இல்லாம இந்த ஐனிக் 9 பாத்தீங்கன்னா ஹியூண்டாயோட லாங்கஸ்ட் எலக்ட்ரிக் எஸ்யூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஐனிக் 9ல உங்களுக்கு 100 வாட்ஸ் USB C டைப் சார்ஜிங் போர்ட் பாத்தீங்கன்னா 3 ரோக்கும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ பேசஞ்சர், செகண்ட் ரோ பேசஞ்சர், அப்புறம் தேர்ட் ரோ பேசஞ்சருக்கு உங்களுக்கு C டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஐனிக் 9 0 to 100 km/h உங்களுக்கு 5.2 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 200 km/h சொல்லியிருக்காங்க. கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நடந்து முடிஞ்ச பாரத் மொபைலிட்டி ஆட்டோ எக்ஸ்போல Hyundai பாத்தீங்கன்னா இந்த ஐனிக் 9 ஆடியன்ஸ், அதாவது இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு ஹேலோ மாடலா தான் ஷோகேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த காரை லான்ச் பண்றது மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நியூஸும் Hyundai தரப்புல இருந்து சொல்லல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கார் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுமா என்னன்னு இது வரைக்கும் அஃபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரம் பவன்.